மா சும்மா இருங்கம்மா. எந்த தப்புமே பண்ணல சார், என்னை விட்டுருங்க சார். எந்த தப்பும் பண்ணலன்னா கோர்ட்ல போய் சொல்லுங்க, அவங்க நம்புவாங்க, எங்களாலாம் நம்ப முடியாது. ஐயோ சார், நான் வீட்டுக்காவது ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் ஃபோன் தாங்க சார். அதெல்லாம் தர முடியாதுமா, உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததே உங்க புருஷன் தான். பாவி மனுஷன், பொண்டாட்டி மேல ஒரு துளி பாசம் இல்ல, புடிச்சு ஜெயில போடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என் மேல வேற கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? யார் வந்து என்னை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு போவா? அகிலாண்டேஸ்வரி மைனி அப்படியே பாட்டுக்கு போயிட்டாவே. இந்த ஆனந்த மாணிக்கமும் ஒரு வார்த்தை கூட பேசாம பின்னாடியே போயிட்டானுவ. யார் எனக்காக இருக்க, என்னை யார் இங்க இருந்து காப்பாத்துவா? வாழ்க்கை முழுக்க நான் இப்படியே ஜெயிலே கிடக்க வேண்டியதானா? என்னால வெளியவே வர முடியாது. நான் என்ன பண்ணுவேன்? என்ன தப்பு பண்ணேன்? நீ இப்படி பிடிச்சு உள்ள போட்டுருக்காவ. என் பிள்ளைக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சேன், இப்படி மாட்டிக்கிட்டேனே. யாரு நீ காப்பாத்துவா? போன் இருந்தாவது தெரிஞ்சவங்களுக்குலாம் போன் போட்டாவது சொல்லலாம், அதுவும் பண்ண முடியாது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த போலீஸ்காரன் எனக்கு போன் தர மாட்டேங்காரே. காலம் முழுக்க இனி ஜெயிலே கழிதான். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னாலதான் இப்ப அம்மா ஜெயில இருக்காங்க. இப்ப என்ன செய்யறது? அனுஷ்காமா எப்பா ஏன் அழுதுட்டு இருக்கா? எப்பா, அம்மா ஜெயில இருக்காங்கப்பா. அவ செஞ்ச வேலைக்கு அவ அங்கதான் இருக்கணும். அவளை நினைச்சலாம் நீ கவலைப்படாதம்மா. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நாங்க என்ன பண்ணிருப்போம்? எப்பா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அம்மா மேல எந்த தப்புமே இல்லப்பா. நான் தான் அம்மாட்ட சொன்னேன், அந்த பொண்ணு என் வாழ்க்கையில குறுக்க குறுக்க வாரான்னு. அதனாலதான் அம்மா அந்த பொண்ணு கடத்த சொல்லியிருக்காங்க. அவனுங்க மாத்தி என்னையே கடத்திட்டானுங்கப்பா. நீ என்ன கடத்த சொன்னியோ? இல்லப்பா, இந்த மாதிரி அந்த பொண்ணு எங்க வாழ்க்கையில குறுக்க வாரான்னு அம்மாட்ட சொன்னேன். அம்மா தான் இனி நான் பாத்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. ஆனா இப்படி கடத்த அளவுக்கு போவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த பிள்ளைகிட்ட சொல்லி புரிய வைப்பாங்கன்னு நினைச்சேன். அப்படி சொல்லி புரிய வச்சிருந்தாதான் பரவாயில்லையே. உங்க அம்மா என்னைக்கு நல்ல புத்தியோட யோசிச்சிருக்கா? எங்க பார்த்தாலும் கிரிமினல் புத்தி, எதை பார்த்தாலும் கிரிமினல் எண்ணம். ஒரு நாள் அவன் நல்ல புத்தியோட யோசிச்சதே கிடையாது. அவ புத்திக்கு அவன் ஜெயில இருக்கிறதாம்மா சரி. அவ அங்கேயே இருக்கட்டும், நீ அவளை நினைச்சுலாம் அழாத. எப்பா, அம்மா பாவம்ல. அவளா பாவம்? அவனுகிட்ட உன்னைய கடத்த சொல்லிட்டு கடத்தினது யாருன்னு கூட போய் பார்க்கல. உன்னை அவனு ஏதாவது பண்ணிருந்தானுவனா என்னமா பண்றது? இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கா பாரு. எனக்கு நினைக்க ரத்தெல்லாம் கொதிக்குது. அது மட்டுமா, மாப்பிள்ள வீட்டுல ஏதாவது ஒரே அசிங்கமா போச்சு. உன்னைய காணோன்னு அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை தூக்கிட்டு போய் உள்ள வச்சு அடிச்சிருக்காவ. பாவமா, அவரு எந்த தப்பும் செய்யாம அடி வாங்கியிருக்காரு. அதனால சம்மந்தி அம்மாவும் சம்மந்தியும் எவ்வளவு கோவப்பட்டாவ பார்த்தல்ல. எல்லாத்துக்கும் இவதாம காரணம். இனி அவ உன்னை ஏத்துக்கிடுவாங்களா? இவ்வளவு பிரச்சனைக்கு வரவே முகத்திலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாவ. இனி அவியிட்ட எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் பேச போறேன்னு எனக்கே தெரியல. உன் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சேன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தானே. அவ உள்ளே இருக்கட்டும், அப்ப திருந்துவா. வெளியே கூட்டிட்டு வந்துட்டோன்னா எந்த காலத்திலயும் திருந்தவே மாட்டா. எப்பா, அம்மாட்ட நான் சொல்லி புரிய வைக்கப்பா. தயவு செஞ்சு அம்மாவை வெளியே கூட்டிட்டு வாங்கப்பா. எனக்கு நல்லது பண்ண போய் தான் அம்மா இப்படி மாட்டிக்கிட்டாங்க. அனுஷ்கா, உனக்கு நல்லது பண்ண நினைச்சிருந்தா அவ என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி இருக்கணும். நான் அந்த பிள்ளைய பார்த்து பேசி எல்லாத்தையும் சரி பண்ணியிருப்பேன். இல்லனா மாப்பிள்ளைட்ட பேசியிருப்பேன். எல்லாத்தையும் விட்டுட்டு அவளே தன்னிச்சையா கடத்தல் முயற்சிக்கு போயிருக்கா. இது எப்படிமா நியாயமாக்க முடியும்? உங்க அம்மா செஞ்சது எல்லாம் தப்பு. எல்லாத்தையும் கெட்ட எண்ணத்தோடயே யோசிச்சிருக்கா. அதனாலதான் அவளுக்கு இவ்வளவு பெரிய கெட்டது நடந்திருக்கு. அவளால இப்போ உன் புருஷன் கூட உன்னைய சேர்த்து வைக்க முடியுமா? எந்த காலத்திலயும் அவளால சேர்த்து வைக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவ செஞ்சுட்டு போயிருக்கா. நினைக்க எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வருது. அவளை பத்தி இனி பேசாதமா, அவளை பத்தி நினைக்கவும் செய்யாத. செயலே கிடக்கட்டும், அப்பதான் அவளுக்குள்ள புத்தி வரும். எப்பா, அம்மா பண்ண தப்புதான்ப்பா. இருந்தாலும் அம்மா ரொம்ப பாவப்பா. பாவமா பாவம்? அவளுக்கு பாவம் பார்த்தா நம்மதான் பாவம் ஆயிடுவோம். இப்போ உன் வாழ்க்கையை கெடுத்து கேள்விக்குறியாக்கி விட்டுட்டா. ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்தப்போ மாப்பிள்ள கையில காலில் விழுத்து உன்னை கூட்டிட்டு போய் வாழ சொல்லியிருந்து. இப்போ மறுபடியும் பெரிய பிரச்சனையை பண்ணி விட்டுட்டா. என்ன சொன்னாலும் அவைய கேப்பாங்களா? இல்ல மாப்பிள்ள உன்னையதான் கூட்டிட்டு போவாரா? எனக்கு அதை நினைச்சு வேதனையா இருக்குமா. இதுக்கு மேல நீ அவளை பத்தி பேசாத. அம்மா பண்ணது தப்புதான். ஆனாலும் எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் பண்ணியிருக்காங்க. பாவம், எங்க அம்மா மாட்டிக்கிட்டாங்க. இப்போ
ஜெயில என்ன கஷ்டப்படுறாங்களோ தெரியல. அப்பாவும் வேற கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாவ. இப்ப என்ன பண்றது? நம்ம 3 பேர் இருக்கும்போது கூட இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம். என்னைக்கு அவன் இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சாலோ அன்னைக்கே இந்த வீட்டில் இருந்த சந்தோஷம் எல்லாம் போச்சு. மருமவ வீட்டை விளங்க வைக்க வரல, விளங்காமாக்கு வந்தவ என் பிள்ளை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அடி வாங்கி கொடுத்துருக்கா. அம்மாவும் மகளும் சேர்ந்துக்கிட்டு பண்ண வேலை இது. எத்தனை நாளா திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாலும் தெரியல. என் வீட்டுக்கு தங்கமான மருமகளை கொண்டு வரணும்னு நினைச்சேன். இப்படி தகரமா வந்து வாய்க்கணும்னு நினைச்சு கூட பார்க்கல. பிரவீன், இப்ப சொல்லியும் கேட்டுக்க, இனி உன் வாழ்க்கையில அவ வேண்டாம், வேண்டவே வேண்டால. அவ வந்தானா எங்களையும் ஜெயில கொண்டு போட்டுருவா. முதல்ல அவளை டைவர்ஸ் பண்ணு. மருமவ என்ன தப்பு பண்ணா? சம்மந்தி அம்மா மேலதான் எல்லா தப்பும். அவையதான் இப்படி செஞ்சிருக்காவ. மருமவளுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க உடனே அவளுக்கு கொடி பிடிச்சிட்டு வராதுங்க. மருமவ அது வார்த்தைன்னு சொல்லாதுங்க. அவ நம்ம பிள்ளைக்கு பொண்டாட்டியே இல்லை, நம்மளுக்கு மருமவளும் இல்லை. நம்ம பிள்ளை இன்னொரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்கான்னு உங்களுக்கு நினப்பு இருக்கோ? ஆத்தால மூலம் திட்டம் போட்டிருக்காள் என் பிள்ளைக்கு அடி வாங்கி கொடுக்கணும். நீ எதுக்கு இப்படி பேசுறா? ஆமாங்க, உங்களுக்கு தெரியலையோ? இதெல்லாம் திட்டம் போட்ட சதி. அந்த பொம்பளை இந்த அனுஷ்காவை தான் கடத்த சொல்லியிருக்கா. இது ஒன்றும் ஆள் மாற்றி கடத்தினதெல்லாம் கிடையாது. தெரிஞ்சு வேணும்னே தான் பண்ணியிருக்காள்வே. கடத்தின மாதிரி கடத்துவான், நீயும் கூட பேரு, நான் அவனை கொண்டு ஜெயில போட்டு அடிக்கேன்னு சொல்லியிருப்பா. மவளும் அதுக்கு கூட சேர்ந்து நடிச்சிருக்கா. எப்படியோ ஆனந்த மாணிக்கமா கண்டுபிடிச்சதுனால இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. இல்லன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம மவனை நிரந்தரமா உள்ள கொண்டு தள்ளியிருப்பாள்வே. ஐயோ, அப்படிலாம் இருக்காது. அங்க நடந்ததை கண்ணால பார்த்தால. ஏன் அப்படி பேசுறா? நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தியா, எதுக்கு நீங்க இப்படி பேசுறியே? பிரவீன் அப்பவே சொன்ன அவளை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன், அவகிட்ட நான் பேச மாட்டேன், அவ எனக்கு வேண்டாம். நீ நான் தான் கேட்காம டூருக்கு கூட்டிட்டு போ, அங்க கூட்டிட்டு போ, அங்க கூட்டிட்டு போன்னே. என்னதான் இருந்தாலும் அவ நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளையாச்சே, நம்ம வெறுத்துறக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அவ விஷம் சரியான விஷமா வந்து சேர்ந்திருக்கா. இதுக்கு மேல அவ அந்த வீட்டுக்கு வேண்டாம். நம்ம பையனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைப்போம். எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறா? அந்த பிள்ளை என்ன தப்பு செஞ்சா அவளுக்கே தெரியாதுன்னு சொல்றாள்ல. இங்க பாருங்க, எல்லாம் தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. திடீர்னு இவன் எதுக்கு சோறு கொண்டுட்டு ஆபீஸ்க்கு போனோம்? அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. சரி, ஏதோ புருஷனுக்கு ஆசையா எடுத்துட்டு போறா போலன்னு நம்பிட்டேன். ஆனா இப்பதானே எல்லாம் தெரியுது, எல்லாம் சரி. நீ இல்ல பிரவீன், அம்மா சொல்லியது உனக்கு புரியுதுல்ல? புரியுதுமா. லஞ்ச் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவ சாப்பாடே எடுத்துட்டு வந்தா. எனக்கும் நீங்க சொன்ன பிறகுதான் அந்த விஷயம் புரியுது. பாருங்க, நல்லா கேளுங்க. புருஷனுக்கு அக்கறையா சோறு எடுத்துட்டு போறவ இத்தனை மணிக்கா போவா? எல்லாம் நாடகம் தான் நடந்திருக்கு. ஏம்மா, ஏற்கனவே நான்சியா அனுஷ்காவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ஒரு தடவை அடிச்சுட்டாங்கம்மா. பாத்தியலா, கூட்டு முயற்சி தான் நடந்திருக்கு. அன்னைக்கு பிடிச்சி அடிச்சிருக்காள்வே, இன்னைக்கு அவ்வளோல கடத்திருக்காள்வே. இதெல்லாம் 2 பேரும் சேர்ந்து போட்ட நாடகம் தான். ஏல பிரவீன், முதல்ல அவளை டைவர்ஸ் பண்ணு. நான் உனக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கேன். எனக்கு கல்யாணமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்மா. ஏற்கனவே உன்னை கட்டிட்டு பாடுற பாடே போதும். அப்போ நான் சொன்ன மாதிரி அவளை முதல்ல டைவர்ஸ் பண்ணி அவளை தலைமுழுக்கு. இதுக்கு மேல அவளை நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம், அவ குடும்பம் நம்மளுக்கு வேண்டாம். அவ என்னமோ இந்த வாசலுக்கு வந்துடக்கூடாது. சரிம்மா. பிரவீன், உங்க அம்மா தான் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கா. நீ எதுக்கு இப்படி பேசுறா? நீயாவது கொஞ்சம் யோசிச்சு பேசு பிரவீன். அங்க என்ன நடந்துச்சு நீ பார்த்தால. அனுஷ்காக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னே தெரியல. அவ அங்க அழுதுகிட்டே தான் நின்னா. எல்லா தப்பும் அவங்க அம்மா மேலதான். அவையிலே வாயால சொன்னாவல்ல, நீ கேட்டுட்டு தானே இருந்தா. பா, எல்லாத்தையும் கேட்டேன். ஆனாலும் இதுக்கு மேல எனக்கு அவ வேண்டாப்பா. பிரவீன், சும்மா பிள்ளை மனசை மாத்தலான்னு நினைக்காதுங்க. அவ வேண்டான்னு முடிவு எடுத்ததுதான். இனி அவ வந்தாலும் நாங்க சேர்க்க போறது கிடையாது. இங்க பாரு தானோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. நீங்க சும்மா இருங்க போதும். மைனி மைனி, என்ன என்ன வாராசதி, என்ன திருடுப்புன்னு வந்திருக்கா? நீங்க தான் ஒரு போனும் போட மாட்டேங்கறிய, வீட்டுக்கு பக்கமும் வர மாட்டேங்கறிய. என்னால அப்படி இருக்க முடியல. எங்க அண்ணனை பார்த்துட்டு போனோம், உங்களை பார்த்துட்டு போனோன்னு வந்த மைனி. அப்புறம் சரோஜா மகன் கண்ணுக்குள்ளேயே நிக்காம பார்த்துக்கிடுங்க. அவனையும் பார்க்க ரொம்ப ஆசையா இருந்து அதான் உடனே கிளம்பி வந்த மைனி. ஓ அப்படியா? உட்காரு ராசாத்தி. சரி மைனி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம் ராசாத்தி. உட்காரு, காபி கொண்டு வர சொல்லி குடிக்கலாம். சரி மைனி.
ஏத்தேய் என்ன தேய்? ஐ ரசத்தி சித்தி வந்திருக்காவே. சித்தி என்ன திடீர்னு வந்திருக்கிய? ஏதோ மூக்கு வேத்து போச்சோ? என்னது மூக்கு கேக்கு வேத்து போச்சோ? இல்ல அவிய ஜெயிலுக்கு போயிட்டாவே, நீங்க எப்போ போவிய? ஏய் கோமரி என்ன வார்த்தை பேசியா? உனக்கு ஜெயில் அவ்வளவு லேசா போச்சு? நாங்களே வேதனையோட இருக்கோம், வயித்தெரிச்சல கொட்டிக்கிடாத. வா ராசாத்தி வந்திருக்கா, ஒரு கிளாஸ் காபி போட்டு எடுத்துட்டு வந்து குடி. சரி தேய். சித்தி ஒரு நிமிஷம் இருங்க, காப்பி போட்டு எடுத்துட்டு வந்து பேசி. இந்த கோமரிக்கு வர வர